அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மீடியா வழங்கும் இந்த குரான் செய்தியில், அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் அல்லாஹ் மனிதகுலத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பிய நபிமார்களின் வாழ்க்கையில் வெளிப்படும் சோதனைகள் குறித்து. ஏனெனில் இந்த உலகம் ஓய்வுக்கான இடமல்ல, இது சோதனைக்கான இடம் என்று அல்லாஹ் தெளிவாக கூறியுள்ளான். அந்த சோதனை சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்களுக்கும் வந்திருக்கிறது. இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு உண்மையை கற்றுத்தருகிறான். சோதனை என்பது தண்டனை அல்ல, அது மனித உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் ஒரு வழி. இந்த உண்மையை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு குரான் செய்திதான் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தொடர்புடைய இந்த நிகழ்வு. மனிதன் நம்பிக்கை தளர்ந்த தருணத்தில், எல்லா கதவுகளும் மூடப்பட்டதாக தோன்றும் நேரத்தில் கூட அல்லாஹின் கருணை எவ்வளவு அருகில் இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு நினைவூட்டுகிறது. அல்லாஹ் நபிமார்களை அனுப்பியதன் நோக்கம் அதிகாரமல்ல, செல்வமல்ல, புகழல்ல, மனிதர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைப்பதே. அந்த வகையில் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமூகத்திடம் கருணையுடனும் பொறுமையுடனும் அல்லாஹுவை மட்டுமே வணங்கி நேர்வழிக்கு திரும்புமாறு அழைத்தார்கள். ஆனால் அந்த அழைப்பு உடனடியாக ஏற்கப்படவில்லை. நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன, ஆண்டுகள் கடந்தன. அழைப்பு தொடர்ந்தாலும் மாற்றம் வரவில்லை. இது ஒரு நபிக்கு எவ்வளவு பெரிய மன சோதனை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனெனில் ஒருவர் நேர்வழியை காட்டியும் மக்கள் அதை புறக்கணிக்கும்போது உள்ளம் எவ்வளவு வலிக்கும் என்பதை மனிதனாகிய நாமே உணர முடியும். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான உண்மையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நபிமார்கள் மனிதர்களே, அவர்களுக்கும் உணர்வுகள் உண்டு, அவர்களுக்கும் மனவேதனை உண்டு. ஆனால் அந்த வேதனையிலும் அவர்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கையை இழக்கவில்லை. பொறுமைதான் அவர்களின் ஆயுதம். இந்த பொறுமைதான் அல்லாஹின் உதவியை நெருக்கமாக்குகிறது. இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிகழ்வை புரிந்து கொள்ள முடியாது. இன்று நம் வாழ்க்கையிலும் இதே நிலைதானே? நாம் நல்லதை சொல்லும்போது, நேர்வழியை நினைவூட்டும்போது, நம்மை அலட்சியப்படுத்தினால் நம்முடைய உள்ளமும் வலிக்கிறது, நம்பிக்கை தளறுகிறது. அந்த தருணத்தில் நாம் நினைக்க வேண்டியது மனித பதில் அல்ல, அல்லாஹின் திட்டம் என்பதே. ஏனெனில் அல்லாஹ் ஒருவரை தாமதப்படுத்துவது அவரை மறுப்பதற்காக அல்ல, அவரை உயர்த்துவதற்காக. இந்த உண்மைதான் இந்த குரான் செய்தியின் முதல் படியாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த 15 நிமிட முன்னுரையின் முடிவில் நாம் மனதில் பதிய வேண்டியது ஒன்றே: அல்லாஹின் பாதையில் நடந்தாலும் சோதனை வரும். ஆனால் அந்த சோதனைக்குள் மறைந்திருக்கும் கருணையை பார்க்கும் கண்கள் நமக்கு கிடைத்தால் வாழ்க்கை எப்போதும் இருளாக இருக்காது. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமூகத்தின் நிலையை சிந்திக்க வேண்டும். ஏனெனில் ஒரு நபியின் சோதனையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் எதிர்கொண்ட மக்களின் மனநிலையையும் வாழ்க்கை முறையையும் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அந்த மக்கள் அல்லாஹுவை மறந்து உலக வாழ்க்கையே எல்லாம் என்று நினைத்து தங்கள் ஆசைகளையே தெய்வமாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்களின் வாழ்க்கையில் அகந்தை இருந்தது, அநியாயம் இருந்தது, பலவீனர்களை அடக்கும் பழக்கம் இருந்தது, நல்லது சொல்வோரை கேலி செய்யும் மனநிலை இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹ் தன் கருணையால் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடம் அதிகாரத்தோடல்ல, ஆயுதத்தோடல்ல, செல்வத்தோடல்ல, மாறாக கருணையுடனும் தெளிவுடனும் பேசினார்கள். அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள், உங்கள் தவறுகளை உணர்ந்து திரும்புங்கள், இல்லையெனில் கடுமையான விளைவுகள் வரும் என்று அவர் எச்சரித்தார். ஆனால் அந்த எச்சரிக்கை அவர்களின் உள்ளங்களில் பதியவில்லை. அவர்கள் நபியின் வார்த்தைகளை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டார்கள். சிலர் வெளிப்படையாக மறுத்தார்கள், சிலர் அமைதியாக அலட்சியம் செய்தார்கள். இதுவே நபியின் அழைப்பை மேலும் கனமாக்கியது. ஒரு மனிதன் நேர்வழியை அறிந்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஒரு விஷயம். ஆனால் நேர்வழியை காட்டுவோரை இகழ்வது இன்னும் பெரிய தவறு. அந்த சமூகத்தில் இந்த இரண்டும் நடந்தது. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுடைய ஈமானில்லாத உள்ளங்களில் சுவரில் மோதும் ஒலி போல இருந்தது. எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இதனால் நபியின் உள்ளத்தில் ஒரு ஆழமான வேதனை உருவானது. இந்த இடத்தில் நாம் ஒரு முக்கியமான பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் பாதையில் அழைக்கும் ஒருவர் உடனடி பலனை எதிர்பார்க்கக்கூடாது. ஏனெனில் வழிகாட்டுதல் அல்லாஹுவின் கையில் உள்ளது. மனிதனின் கடமை சொல்லுவது மட்டுமே, ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் அல்லாஹுவின் தீர்ப்பின் கீழ் உள்ளது. ஆனால் மனித மனம் பல நேரங்களில் இதை மறந்துவிடுகிறது. தொடர்ந்து மறுப்பு வந்தால் உள்ளம் தளர்கிறது. இதுவே யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சோதனையின் ஆரம்ப புள்ளியாக அமைந்தது.
நாம் நம் வாழ்க்கையிலும் இதே நிலையை பார்க்கிறோம். குடும்பத்தில், சமூகத்தில், நண்பர்கள் மத்தியில் நல்லதை சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. சில நேரங்களில் நம்மை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். சில நேரங்களில் நம்மை புறக்கணிக்கிறார்கள். அந்த நேரத்தில் மனம் சொல்வது விட்டுவிடலாம் என்பதே. ஆனால் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், பொறுமைதான் உண்மையான வலிமை. இந்த பொறுமையின் எல்லையை சோதிப்பதற்காகவே அல்லாஹ் தன் நபிமார்களையும் சோதிக்கிறான். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தில் மாற்றம் வராததை பார்த்தபோது அவர்களின் உள்ளத்தில் ஒரு எண்ணம் எழுந்தது. இவர்கள் இனி திருந்த மாட்டார்கள் என்ற எண்ணம். இது ஒரு மனிதனுக்குள் இயல்பாக வரும் எண்ணமே. ஆனால் அல்லாஹ்வின் திட்டம் மனித எண்ணத்தை விட எப்போதும் பெரியது. மனிதன் முடிவு என்று நினைக்கும் இடத்தில் அல்லாஹ் புதிய ஆரம்பத்தை வைத்திருப்பான். இந்த உண்மையை யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிகழ்வு முழுமையாக நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த பகுதியில் நாம் மனதில் பதிய வேண்டிய உண்மை என்னவென்றால், நேர்வழிக்கான அழைப்பு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதற்கான பொறுமை அல்லாஹுவின் உதவியை நெருக்கமாக்கும். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிக நுணுக்கமான ஆனால் மிகப்பெரிய இப்ரத்தைக் கொண்ட தருணத்தை சிந்திக்கிறோம். அதாவது அவர்களின் உள்ளத்தில் உருவான அவசர முடிவு பற்றி. ஏனெனில் அல்லாஹ்வின் பாதையில் நடப்பவர்களுக்கே கூட சில நேரங்களில் மனித இயல்பின் தாக்கம் வரும். இதை புரிந்து கொள்ளாமல் இந்த குர்ஆன் செய்தியை முழுமையாக உணர முடியாது. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமூகத்தை பலகாலம் அழைத்தும் எந்த மாற்றமும் வராததை பார்த்தபோது, இவர்கள் இனி திருந்த மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களின் உள்ளத்தில் உருவானது. இது அகந்தையால் வந்த எண்ணம் அல்ல, அல்லாஹுவின் பாதையில் உழைத்த ஒருவரின் மனச்சோர்விலிருந்து வந்த எண்ணம். ஆனால் அல்லாஹ் தன் நபிகளைக் கூட மனிதர்களுக்கான பாடமாக மாற்றுவதற்காக அவர்களின் வாழ்க்கையில் இவ்வாறான தருணங்களை ஏற்படுத்துகிறான். இந்த நிலையில் அல்லாஹுவின் தெளிவான அனுமதி வருமுன் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நகரை விட்டு விலக முடிவு செய்தார்கள். இது ஒரு பாவமாக அல்ல, ஆனால் ஒரு அவசரமாக அமைந்தது. அல்லாஹ் இந்த அவசரத்தைத்தான் பின்னர் ஒரு பெரிய இப்ரத்தாக மாற்றினான். இதன் மூலம் மனிதனுக்கு ஒரு உண்மை கற்றுத்தரப்படுகிறது. நல்ல நோக்கம் இருந்தாலும் அல்லாஹுவின் நேரம் முக்கியம். அவனுடைய கட்டளையை எதிர்பார்க்கும் பொறுமைதான் உண்மையான அடக்கம். நாம் நம் வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இதே தவறை செய்கிறோம். நான் சரியாகத்தான் செய்தேன் என்று நினைத்து அல்லாஹுவின் தீர்ப்பை காத்திருக்காமல் முடிவெடுத்து விடுகிறோம். அந்த முடிவு உடனடி நிம்மதி தரலாம், ஆனால் பின்னர் அது சோதனையாக மாறுகிறது. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிகழ்வு இந்த உண்மையை மிகத் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. நபி அவர்கள் நகரை விட்டு வெளியேறிய அந்த தருணம் வெளிப்படையாக பார்த்தால் ஒரு சாதாரண பயணம் போல தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் அது ஒரு கணக்கெடுப்பு தொடங்கும் தருணமாக இருந்தது. அல்லாஹ் தன் நபியை தண்டிக்க விரும்பவில்லை, மாறாக அவரை மேலும் உயர்த்த விரும்பினான். அதற்காகவே இந்த சோதனை அமைக்கப்பட்டது. ஏனெனில் அல்லாஹ் தன் நேசர்களை சோதனையில்லாமல் உயர்த்துவதில்லை. இந்த இடத்தில் நாம் ஒரு முக்கியமான இப்ரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் பாதையில் செயல்படும்போது மனிதன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய அறிவு, அனுபவம், முயற்சி எல்லாம் வரம்புடையது. ஆனால் அல்லாஹுவின் அறிவு எல்லையற்றது. அதனால்தான் அல்லாஹ் தாமதப்படுத்தும் சில விஷயங்கள் மனிதனுக்கு தோன்றும் தோல்வி போல இருந்தாலும் உண்மையில் அது ஒரு பெரிய வெற்றிக்கான தயாரிப்பாக இருக்கும். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நகரை விட்டு வெளியேறியபோது அந்த மக்களுக்கு என்ன நடக்கும் என்பதை அவர் அறியவில்லை. ஆனால் அல்லாஹ் அறிந்திருந்தான். அந்த மக்கள் பின்னர் தௌபா செய்து திரும்பப் போகிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். ஆனால் அந்த நேரத்தில் நபியின் பார்வைக்கு அது தெரியவில்லை. இதன் மூலம் அல்லாஹ் நமக்குச் சொல்லும் பாடம் என்னவென்றால், மனிதன் முடிவு என்று நினைக்கும் இடத்தில் அல்லாஹ் ஆரம்பத்தை வைத்திருப்பான். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நகரை விட்டு வெளியேறிய பிறகு தொடங்கிய கடல் பயணத்தை சிந்திக்கிறோம். ஏனெனில் இந்த கடல் பயணம் வெளிப்படையாக ஒரு சாதாரண பயணம் போல தோன்றினாலும் உண்மையில் அது அல்லாஹ் அமைத்த ஒரு பெரிய சோதனையின் தொடக்கமாக இருந்தது. மனிதன் நினைப்பது ஒன்று, ஆனால் அல்லாஹ் திட்டமிடுவது முற்றிலும் வேறாக இருக்கும் என்பதை இந்த தருணம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கப்பலில் ஏறியபோது கடல் அமைதியாக இருந்தது, காற்று மென்மையாக வீசியது, பயணம் சீராகத் தொடங்கியது.
அந்த நேரத்தில் அவர்களின் உள்ளத்தில் ஒரு நிம்மதி இருந்திருக்கலாம். இனி எல்லாம் முடிந்தது என்ற ஒரு மனித எண்ணம் தோன்றியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் மனிதனின் எண்ணத்திற்கும் மேலானவன். அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சிறிது நேரத்தில் கடல் மாறத் தொடங்கியது. காற்று வேகமடைந்தது. அலைகள் உயர்ந்தன. வானம் இருண்டது. கப்பல் அலைகளின் நடுவில் ஆடத் தொடங்கியது. அந்த தருணத்தில் கப்பலில் இருந்தவர்களின் முகங்களில் பயம் தெளிவாகத் தெரிந்தது. ஏனெனில் கடல் மனிதனுக்கு எப்போதும் ஒரு நினைவூட்டல், நீ பலவீனன் என்று. இந்த பலவீனத்தின் நடுவில் அல்லாஹின் சக்தி வெளிப்படுகிறது. புயல் கடுமையாகி கப்பல் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டபோது கப்பலில் இருந்தவர்கள் ஒரே முடிவுக்கு வந்தார்கள். கப்பலை இலகுவாக்க ஒருவரை கடலில் இறக்க வேண்டும். இது அந்த காலத்தில் கடல் பயணங்களில் பின்பற்றப்பட்ட ஒரு நடைமுறை. இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அந்த முடிவில் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வாதமும் செய்யவில்லை, எந்த உரிமையும் கோரவில்லை. அவர் தன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்று நினைக்கவில்லை. இதுவே ஒரு நபியின் அடக்கம். அவர்கள் சீட்டு போட்டார்கள். ஒரு முறை, 2 முறை, 3 முறை. ஒவ்வொரு முறையும் சீட்டு யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே காட்டியது. இது சாதாரணமாக நடக்கும் நிகழ்வு அல்ல. இது அல்லாஹின் தீர்ப்பின் வெளிப்பாடு. அந்த தருணத்தில் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்தார்கள், இந்த புயல், இந்த அபாயம் எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான். இது தப்பிக்க வேண்டிய விஷயமல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டிய தீர்ப்பு. இங்கேதான் தவக்குல் என்ற சொல்லின் உண்மை அர்த்தம் வெளிப்படுகிறது. மனிதன் தன்னால் முடிந்ததை செய்துவிட்டு முடிவை அல்லாஹுவிடம் ஒப்படைப்பதே தவக்குல். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நிலையில் எந்த பயமும் காட்டவில்லை. ஏனெனில் அவர் அறிந்திருந்தார், மனிதன் கடலில் விழுந்தாலும் அல்லாஹின் கருணை அவனை விட்டுவிடாது என்று. இந்த தருணம் நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகள் ஒன்றன்பின் ஒன்றாக வரும். நாம் நினைப்போம் எல்லாம் முடிந்தது என்று. ஆனால் உண்மையில் அந்த தருணமே அல்லாஹின் உதவி மிக அருகில் இருக்கும் நேரமாக இருக்கலாம். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் புயலில் சிக்கிய அந்த தருணம் போல. சீட்டு விழுந்த பிறகு யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் முழு அமைதியுடன் கடலில் இறங்க தயாரானார்கள். இது ஒரு நபியின் உள்ளத்தில் இருக்கும் முழு ஒப்படைப்பு. மனித கணக்கில் இது அழிவு போல தோன்றலாம், ஆனால் அல்லாஹின் கணக்கில் இது ஒரு பாதுகாப்பின் தொடக்கம். இந்த பகுதியில் நாம் மனதில் பதிய வேண்டிய உண்மை என்னவென்றால், அல்லாஹின் தீர்ப்பை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைதான் உண்மையான நம்பிக்கையின் அடையாளம். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலில் இறங்கிய அந்த நொடியை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏனெனில் அந்த ஒரு நொடி மனிதனின் சக்தி எவ்வளவு குறைவு, அல்லாவின் கட்டுப்பாடு எவ்வளவு முழுமையானது என்பதை வெளிப்படுத்துகிறது. கடலின் ஆழத்தில் மனிதன் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. காற்றை நிறுத்த முடியாது. அலைகளை அடக்க முடியாது. தன் சுவாசத்தையும் கூட முழுமையாக கையில் வைத்திருக்க முடியாது. இந்த நிலையில்தான் அல்லாஹ் தன் நபியை தனியாக விட்டுவிடவில்லை. மாறாக தன் கட்டளையால் ஒரு பெரிய மீனை ஏற்படுத்தி யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழுங்கச் செய்தான். ஆனால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. இது தண்டனை அல்ல, இது அல்லாஹ் அளித்த ஒரு பாதுகாப்பு. மீனின் வயிறு மனித கணக்கில் ஒரு அழிவின் இடமாக தோன்றலாம். ஆனால் அல்லாவின் கணக்கில் அது ஒரு தனிமை நிறைந்த சிந்தனைக்கான இடமாக மாறியது. வெளிச்சமில்லாத இடம், சத்தமில்லாத சூழல், எந்த மனித ஆதரவும் இல்லாத நிலை. இந்த 3 இருட்டுகள், இரவு, கடல், மீனின் வயிறு, அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தபோதும் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தில் ஈமான் அணையவில்லை. இந்த நிலையில் அவர் தன்னை முழுமையாக ஆய்வு செய்தார்கள். நான் அவசரப்பட்டேனா, அல்லாவின் அனுமதியை முழுமையாக காத்தேனா என்ற கேள்விகள் உள்ளத்தில் எழுந்தன. இந்த சுய விமர்சனம்தான் ஒரு நபியின் உயர்ந்த பண்பு. மற்றவர்களை குறை சொல்லாமல் தன்னை சீர்திருத்திக் கொள்ளும் மனநிலை. அந்த இருட்டின் நடுவில் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவை நினைத்தார்கள். எந்த சத்தமும் இல்லாத அந்த இடத்தில் அவர்களின் உதடுகளில் தொடர்ந்து ஒரு துவா ஒலித்தது. லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னீ குந்து மினல் லாலிமீன். இந்த வார்த்தைகள் வெறும் சொல்லாக அல்ல, முழு உள்ளத்திலிருந்து வந்த உப்புதல், தவறு உணர்ந்த மனம், கருணையை நாடும் இதயம். இந்த துவா நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை விளக்கிச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிவான். மனிதன் செய்ய வேண்டியது தன் தவறை உணர்ந்து தன்னை அல்லாவிடம் ஒப்படைப்பதே. இந்த ஒப்படைப்புதான் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறது. குர்ஆன் நமக்கு கூறுகிறது,
யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஸ்பீஹ் செய்தவர்களில் ஒருவராக இல்லாமல் இருந்திருந்தால் கியாமத் நாள் வரை மீனின் வயிற்றிலேயே இருந்திருப்பார் என்று. இதன் அர்த்தம் என்ன? அல்லாவை நிலைக்கும் பழக்கம் மனிதனை மிகப்பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றும் என்பதுதான். இங்கே நாம் நம் வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நாம் சிக்கலில் இருப்போம். எல்லா கதவுகளும் மூடப்பட்டதாக தோன்றும். யாரும் உதவ முடியாத நிலை. அந்த நேரம்தான் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த நிலையை நினைவுபடுத்துகிறது. மனித உதவி முடியும் இடத்தில்தான் அல்லாவின் உதவி தொடங்குகிறது. மீனின் வயிற்றிலிருந்த காலம் எவ்வளவு நீளமானது என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான். ஆனால் அந்த காலம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு புதிய தெளிவை, ஒரு புதிய பணிவை அளித்தது. உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அல்லாவின் முன் மனிதன் எப்போதும் அடிமைதான் என்பதை கற்றுத்தந்தது. இந்த பகுதியை நாம் மனதில் பதிய வேண்டிய உண்மை என்னவென்றால், தனிமை மனிதனை உடைக்கவும் முடியும், உயர்த்தவும் முடியும். அல்லாவை நினைக்கும் தனிமை உயர்த்தும், மறக்கும் தனிமை உடைக்கும். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவா மற்றும் அல்லாவின் கருணையை விரிவாக சிந்திக்கப் போகிறோம். ஏனெனில் கடல் இருளிலும் தனிமை மற்றும் சிக்கலில் இருந்தபோதும் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனதை மாறவிடாமல் முழு பணிவுடனும் அல்லாவை நினைத்தார்கள். அவர்கள் சொல்லும் துவா, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னீ குந்து மினல் லாலிமீன் என்பது வெறும் சொல்லல்ல. இது ஒரு முழுமையான ஒப்படைப்பு. உள்ளத்திலிருந்து வரும் அன்பு, நம்பிக்கை, பொறுமை, மனிதன் செய்யும் முயற்சி, எல்லா உணர்வுகளும் கலந்து உருவான துவா. இந்த துவாதான் அவர்களை மீனின் வயிற்றிலிருந்து பாதுகாத்தது. அல்லாஹ் அவர்கள் துவாவை ஏற்றுக்கொண்டு கருணை காட்டி யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீனின் வயிற்றிலிருந்து வெளியேற்றினான். இது மனிதனுக்கு புரியாத ஒரு அதிசயமான நிகழ்வு. ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது ஒரு விளக்கமாகும். ஏனெனில் அல்லாவின் கருணை எப்போதும் மிக அருகிலிருக்கும். மீனின் வயிற்றிலிருந்த காலம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தந்தது. தனிமை, இருள், பயம் எவ்வளவு இருந்தாலும் அல்லாவை நினைக்கும் மனம் அனைத்தையும் வென்றது. இந்த பாடம் நமக்கு இன்னும் பயன்படும். ஏனெனில் நம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சோதனைகள் கூட அல்லாவை நினைத்து துவா செய்வதற்கும் பொறுமையாக எதிர்கொள்ளுவதற்கும் ஒரு வாய்ப்பாக மாறும். மீன் கரையில் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டதும் உடல் பலவீனம் இருந்தாலும் அல்லாவின் பாதுகாப்புடன் ஒரு செடியின் நிழல், இயற்கையின் சுகாதாரம், ஓய்வு ஆகியவற்றில் நிம்மதியடைந்தார். இது மனிதனுக்கு ஒரு பாடம். வாழ்க்கையின் சிக்கல் மற்றும் சோகம் எவ்வளவு இருந்தாலும் அல்லாவை நினைத்து துவா செய்வது அனைத்தையும் மாற்றும். நபி அவர்கள் மீண்டும் தமது சமூகத்திற்கு திரும்பியபோது அந்த மக்கள் எல்லோருக்கும் ஈமான் பதித்தது, நம்பிக்கை வந்தது. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கடுமையான சோதனையும் பொறுமையும் துவாவின் சக்தியும் அனைத்து மக்களுக்கும் ஒரு பாடமாக மாறியது. இது நமக்கு எவ்வளவு ஆழமான உண்மையை கற்றுத்தருகிறது என்பதை நாம் மனதில் பதிய வேண்டும். இந்த பகுதியில் நாம் மனதில் பதிய வேண்டிய முக்கிய பாடம் என்னவென்றால், எவ்வளவு ஆழமான இருளிலும் நம் நம்பிக்கை நிலைத்திருந்தால் அல்லாவின் கருணை நிச்சயமாக வந்து நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. நாம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த பயணத்தின் இறுதியை பற்றி சிந்திக்கிறோம். கடல், மீன், தனிமை, இருள், அவசரம், எல்லா சோதனைகளும் அவர்களை அழிக்கவில்லை, மாறாக அவர்களை உயர்த்தியது. இந்த நிகழ்வில் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஆழமான பாடம் உள்ளது. எவ்வளவு பெரிய சிக்கலும் ஆழமான இருளும் தனிமையும் நமக்கு காத்திருக்கும்போது நம் உள்ளம் அல்லாஹுவின் கருணையில் நிலைத்திருந்தால் நாம் எந்த இடர்பாடுகளிலும் வெற்றி பெறலாம். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவா, பொறுமை மற்றும் ஒப்படைப்பு நமக்கு எடுத்துக்காட்டு. நம்பிக்கை எவ்வளவு வலிமையானது என்பதை கற்றுத்தருகிறது. அவர்கள் மீண்டும் தமது சமூகத்திற்கு திரும்பியபோது மக்கள் ஈமான் கொண்டனர். இப்படி நபி ஒருவரின் முயற்சி, நம்பிக்கை மற்றும் அல்லாஹுவின் கருணை ஒரு முழு சமூகத்திற்கு பாடமாக மாறியது. இது நம் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நாம் சிக்கல்களால் சோர்வடையாமல் அல்லாஹுவை நினைத்து பொறுமை காப்பது, நமது துவாவில் மனத்தை முழுமையாக ஒப்படைப்பது, இதுவே நம்முடைய நம்பிக்கையின் உண்மையான அடையாளம். இவ்வாறு யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பயணம் நம்மை நம்பிக்கை, பொறுமை, தவிர்க்க முடியாத சோதனைகளையும் கருணையுடன் எதிர்கொள்ளும் திறனை கற்றுக் கொடுக்கிறது.
இன்று நமது வாழ்க்கையிலும் இந்த பாடத்தை மனதில் வைத்து எல்லா சோதனைகளிலும் அல்லாஹுவை நிலைத்துக் காத்திருப்போம் என்று நாம் உறுதி செய்தால் எல்லா இருள்களும் நம்மை வெல்ல முடியாது. அல்லாஹுவின் கருணை எப்போதும் நம்மை வழிநடத்தும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையின் மிக ஆழமான பாடம். இது நம் நம்பிக்கையை வலுப்படுத்தும், நமது மனத்தை அமைப்பிக்கும், நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் ஒரு பாடமாகும். அல்லாஹுவின் கருணையில் நம்பிக்கை வைத்திடுவோம்.